அரசியல் பார்வையில் இன்று நாம பார்க்க போறது மதவாத அரசியல். நாம முதல்ல உலக அளவுல உள்ள இந்த மத அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஹிந்துத்வாவோட புனிதத்தன்மையும் மகத்துவத்தையும் நாம கொண்டாட முடியும். அப்போ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உலக அளவுல உள்ள நிலவரம் படி 2 மதத்துக்கு இடையில தான் போர். கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் நடுவுல தான் சண்டையே. மத ரீதியான சண்டை, அரசியல் ஆக்கப்பட்ட சண்டை. இப்போ இதை நம்ம மத அரசியலான சண்டை அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ உலக அளவுல ஜனத்தொகையில பார்த்தோம்னா கிறிஸ்துவர்கள் 28.8%, அவங்கள நெருங்கிட்டு வந்துட்டு இருக்குது இஸ்லாம். இஸ்லாமிய மக்களோட ஜனத்தொகை 25.6%. முதல் இடம் கிறிஸ்துவர்கள், 2வது இடமாக இஸ்லாமியர்கள், 4வது இடத்துல தான் ஹிந்துக்கள் இருக்காங்க. 14.7% மக்கள் ஜனத்தொகை. இப்போ இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியருக்கு அப்புறமா 4வது இடத்துல ஹிந்துக்கள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் அந்த 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, எந்த மதமும் வேண்டான்னு சொல்ற நாத்திகவாதிகள்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்க கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மக்கள் 24.2% ஜனத்தொகையா ஆயிட்டு. இப்போ இது ரொம்ப பெரிய அரசியல். இது நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம மதம் மாறணுமா, தாய் மதத்துக்கு திரும்பணுமா, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியும். இப்போ இந்த 2 இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் நடுவுல தான் அரசியல் ரீதியான போர். அப்போ பாரதத்துல ஏன் இந்த மாதிரி மத அரசியல் ஏற்படுது அப்படின்னா, இது உலக அளவுல உள்ள அஜெண்டா, வெளிநாட்டு அஜெண்டா பாரதத்துக்குள்ளேயும் வருதுன்னா, பாரதத்தோட ஜனத்தொகை உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கு, பெரிய ஜனத்தொகை. அப்போ இங்க இருக்க மக்களை கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர்த்த மதம் மாத்தினாலும் அது அவங்களுக்கு உலக அளவுல உள்ளதுக்கு இஸ்லாமை எதிர்க்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் எத்தனை இந்துக்களை மதம் மாத்துறாங்களோ அவங்க ஜனத்தொகையில எண்ணிக்கை கூடும். அதனால இங்க ஹிந்துக்களை மதம் மாற்றுறதுக்கான முழு முயற்சியில இன்னைக்கு நேத்து இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இது பாரதத்துல மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை நடக்குது. இதை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாரதத்துக்கான பிரச்சனை கிடையாது, எல்லா நாட்டிலையும் இந்த கிறிஸ்துவ மதமாற்றமும் இஸ்லாமிய மதமாற்றமும் ரொம்ப தீவிரமா நடக்குது. இது ஒரு வகையான மதத்தை கொண்டு அரசியல் பண்றதுக்கான நோக்கத்தோட செயல்படுற ஒரு திட்டமா தான் நமக்கு தெரியுது. இங்க எதுவுமே கடவுளை பக்தியுடன் யாருமே மதம் மாற்றல. ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரெல்லாம் ஏமாத்தி, யார் யாரெல்லாம் பயமுறுத்தி, யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்து லாபத்தை பேராசையை காட்டி அவங்கள அந்த மதத்துக்கு கொண்டுட்டு வர முடியுமோ அதெல்லாம் முயற்சி செய்யறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லை, ஒரு சில நூற்றாண்டுகளாவே செஞ்சிட்டு இருக்க வேலை தான் இது. அப்போ இங்க பாரதத்துல பாரத தன்மையை காப்பாற்றணும்ட்டு இந்துக்கள் நினைக்கிறது தப்பா? இதுதான் கேள்வி. இந்துத்வா அப்படிங்கிறது என்னோட தர்மத்தை நான் காக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஏன் இப்போ கிறிஸ்துவர்கள்லயே குருசேடர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க அவங்களோட நாட்டோட புனித ஸ்தலத்தெல்லாம் இஸ்லாமியர்கள் பிடிச்சதெல்லாம் அவங்கள ஜிஹாதிஸ் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அவங்க நாட்டை, அவங்களோட கிறிஸ்துவ தன்மையுடைய பகுதிகளை கைப்பற்றணுங்க. போப் தலைமையான உள்ள வார் ஆஃப் குருசேடர்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது அவங்க மதத்தை அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு சில தன்மைகள். அதே மாதிரி இந்துக்கள் தன்னோட மதத்தை, தன்னோட தர்மத்தை, தன்னோட தேசத்துல காக்கணும், தன் மக்கள் மதம் மாறாம போகணும். மதம் மாறினவங்க அரசியல் நோக்கத்துல ஏமாத்தப்பட்டு ஒரு சில அரசியல் கொள்கைக்காக தான் மதம் மாற்றப்பட்டிருக்காங்கன்னு எடுத்து சொல்லி அவங்கள தாய் மதம் திரும்ப வைக்கிற இந்த தன்மை பாரத தேசத்தோட கடமையா இல்லையா, இந்துக்களோட தர்மமா இல்லையா அப்படிங்கிறது மக்களாகிய நாம தீர்மானிக்கணும்.
அப்போ அரசியல் இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்னாப்ல உலக அளவில் வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையில தான் சண்டை. இதுக்கு நடுவில் இந்த 2 மதம் தான் வந்து எல்லா பகுதிக்கும் போய் அந்தந்த பகுதி உள்ள மக்களை, அந்தந்த தேசத்தோட மக்களை வந்து கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் அவங்க வந்து மதம் மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மதம் மாற்றம் அப்படிங்கிறது அரசியல் ரீதிக்காக தவிர ஆன்மீக சுத்திக்காக கிடையாது அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அரசியல் இந்த மத மாற்றம் வந்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி எபிசோடே போடுறேன், அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போதைக்கு வந்து நாம தெரிய வேண்டியது, இப்படியே வந்து மத மாற்றம் செஞ்சு மதத்தின் அடிப்படையில சண்டை மூட்டிக்கிட்டே போனா பிற்காலத்துல மதத்துக்கும் மதமற்றவங்களுக்கும் நடுவுல தான் உண்மையான போரா இருக்க போகுது. இன்னைக்கு வந்து மதத்து மேல ஒரு ஆன்மீக தன்மை இல்லாதவங்க மதத்தை சும்மா ஒரு கருவியா அரசியல் கருவியா யூஸ் பண்ற மக்கள் தான் இன்னைக்கு மதவாதிகளா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் இட் பெட்டர், இப்போ அரேபியா நாட்டுல வந்து இஸ்லாம் இருக்கு. அங்க வந்து இஸ்லாமியர்கள் அவங்களோட இஸ்லாம அவங்க காப்பாத்துறத நம்ம மதவாதம் சொல்ல மாட்டோம். அது அவங்களோட உரிமை. ஏன்னா அவங்க தேசத்தோட அடிப்படையான மதம் என்னவோ அதை காக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க வேட்டிக்கனுக்கு போனீங்கன்னா அங்க கிறிஸ்துவ மதத்தை காக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை நீங்க மதவாதம் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி பாரதத்துக்குள்ள வந்தீங்கன்னா இந்து மதத்தை காக்க வேண்டியது பாரத தன்மை, பாரத தேசத்தோட கடமை அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். தவிர பாரத தேசத்துல இந்துக்களை காப்பாத்துறதும் இந்துத்துவ பேசுறதும் மதவாத தன்மை கிடையாது அப்படிங்கிறத நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த மத மாற்றம்லாம் ஏற்பட்டுக்கிட்டே போய் மதத்தின் அடிப்படையில சண்டை வர்றப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த மதத்துல இதுதான் இவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு மதமே வேண்டாம் அப்படின்ட்டு வெறுப்படிச்சு போனாங்கன்னா அவங்க யார் கூட போய் சேர்றாங்கன்னா, எந்த கட்சி கூட போய் சேர்றாங்க அப்படின்னா மதமற்ற கட்சி இருக்குல்ல, அதாவது நாத்திகவாதம் சொல்லலாம், இல்லாட்டி நீங்க கடவுள் மறுப்பாளர்னு சொல்லலாம், இல்லாட்டி மதமே எந்த மதத்தையும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ற அந்த குரூப்பு கூட போய் சேர்றாங்க. இப்போ நம்ம இன்னொன்று பார்க்கணும், எல்லா மதத்துலயும் வந்து மதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லதுங்கிறனால தான் நம்ம கடவுள்ன்ட்டு சொல்லி கும்பிடுறோம். ஆனா அதுலயே வந்து சில பிரிவுகள் வந்து அதை ஒரு வன்முறையா எடுத்து அடுத்தவங்களை தாக்குறதுக்காக தற்காப்புகிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஆனா அடுத்தவங்களை தாக்கணும், அடுத்த மதத்தை தாக்கணும்ட்டு வர்றவங்க வந்து அங்க அடிப்படைவாத தன்மை அங்க இருக்குது. அது வந்து ஆன்மீகம் கிடையாது, அது மதத்தோட ஒரு ஸ்வரூபம் இருக்கவே முடியாது. அப்போ இவங்க வந்து அடுத்த மதத்தை நம்ம மதத்தால் அழிக்கணும்னு நினைச்சிட்டு வர்ற அந்த குணம் இருக்குதே, அது கிட்டத்தட்ட இந்த குரூப் மக்கள் எல்லாம் மதத்தை விட்டு வைக்கிறதுக்கான வழியா தான் நம்ம அதை பார்க்கணும். தவிர அது மதத்தை பாதுகாக்கிறது கிடையாது. இன்னொரு மதத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு போறது இது யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால இந்த அரசியலை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க மதம், இஸ்லாம மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், இதை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த இவர்கள் மிஷனரிஸா இருக்கட்டும் ஜிஹாதிஸா இருக்கட்டும், இவங்க வந்து மதமற்ற தன்மையான அந்த குரூப் இருக்காங்கள, மதமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்க குரூப், அவங்களுக்கு கை கொடுக்கிற வகையில தான் மதத்தை வச்சுட்டு மத கலவரத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்.